வாசித்த வசனத்தை மறுபடியும் ஒரு முறை வாசிப்போம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் ஆளியில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அதுக்கு பிறகு அடுத்த வசனத்தை வாசித்தோன்னா, கோணலும் மாறுபாடான சந்தி நடுவில் அவங்க கோணலும் மாறுபாடான வழியில் போக நம்ம கரெக்ட் வழியில் போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அந்த 14வது வசனம், நான் வீணாக ஓடினதும், உலக வேலையானாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நம்முடைய கடமை எதுவாக இருந்தாலும் வீணான ஓட்டங்களை நானும் நிப்பாட்டணும், நீங்களும் நிப்பாட்டணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு ஆமேன்னு சொன்னோன்னு சொன்னால், வேஸ்ட்டாக போட்டு நம்ம அலைஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? வேஸ்ட்டாக போட்டு நம்ம பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் நாள் தான். மொத்தமாக நம்ம பரலோகத்தில் சேரக்கூடிய அந்த நாள் வரைக்கும் ஆண்டவனை நடத்திக்கிட்டே இருப்பார். இப்படி நடத்தினா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதனால தான் நம்ம எல்லார் கையிலையும் ஆண்டவர் என்ன வசனம் கொடுத்துருக்காரு? எச்சரிப்பு வாக்குத்தத்தங்கள் ஜீவ வசனமாக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பெரிய கிருபை. வாக்குத்தத்தங்கள் தான் பொதுவாக நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் எச்சரிப்பு வசனத்தை நம்ம அதெல்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் சரியாக எல்லாரையும் ஆண்டவர் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ அந்த வசனத்தை விட்டுறக்கூடாது. அந்த வசனம் என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ஜெபம் பண்ணி தியானம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசித்தவங்க பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு அம்மா, ஒரு மரியாள் என்கிற ஒரு சகோதரி குறித்து நான் வாசிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரது வீட்டிலே. மார்த்தாள், மரியாள், லாசரு எல்லாரும் யார்? மூத்தது மார்த்தாள், அடுத்தது மரியாள், பிறகு சகோதரர் லாசரு.